ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பொன்னாங்கண்ணி கீரையில எப்படி சூப் பண்ணுறதுன்னும், அதே கீரையை வச்சு எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் 2 ரெசிபி இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை தெளிவாக இருக்கும், கூர்மையாகவும் இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் கண் பார்வையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, அதுக்காக தான். இதுக்கு நம்ம கீரை வெளியே இருந்து வாங்கலைங்க இந்த முறை. நான் ஏற்கனவே ஒரு முறை வாங்கினப்ப வேரோட இருந்த காம்பெல்லாம் 2 தொட்டியில் இந்த மாதிரி மண் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லா அது அழகாக வளர்ந்துருக்கு. இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. வெறும் நம்ம அந்த காய்கறி தோல், அப்புறம் வெங்காயத்தோல் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணி, அதாவது சாப்பாட்டு அரிசிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் சேர்த்து அந்த தண்ணியை மட்டும்தான் நான் ஊற்றி இதை வளர்த்துருக்கேன். பியூர் அண்ட் பியூர் ஆர்கானிக்கு கீரை இது. வெளியே இருந்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கெமிக்கல் போடாமல் கிடைக்கிறது கஷ்டம். ஆர்கானிக் கீரைனாலும் உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலேயே பண்ண கீரை இது. எனக்கு ஒரு சின்ன பேசன் அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு கூட சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 வரமிளகாய். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்படுனா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க காரம். அப்புறம் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு. இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்கோங்க. அலசின தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். பாசிப்பருப்பு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஊறிடும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஊற வச்சிருக்கிற பருப்பை சேர்த்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் பொங்கி வழியாமல் இருக்கும். பொதுவாக பருப்பு சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசில் இருக்கிற இடத்துல ரொம்ப வழியாது. இப்போ குக்கரை மூடி வச்சுருக்கோங்க. ஸ்டீம் வந்ததுமே வெயிட் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் போதும். ஏன்னா சின்ன பருப்புங்கிறதுனால இது சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டெல்லாம் தோல் உரிச்சு வச்சுருக்கு. கீரை அலசி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கீரையுமே இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை திறந்து அந்த பருப்பை வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க. குக்கர் மறுபடியும் ஒன்றும் கழுவ வேண்டியதில்லை. அதே குக்கரில் நாம் சூப்புக்காக கீரையை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க இல்லையா, அந்த கீரையை சேர்த்துருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தில் பாதி அளவுக்கு, அதே மாதிரி தக்காளியும் பாதி, எல்லாத்தையுமே பாதி பாதி அதில் சேர்த்துருங்க. ஏன்னா மீதி பாதி நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி பூண்டும் எடுத்து வச்சதுல பாதி சேர்த்துருங்க. இப்போ இதில் ஒரு பெரிய டம்ளர் இது, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடிகட்டுறப்ப ஒரு டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு சூப் கிடைக்கும். இது குக்கருங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி சுண்டுறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ நம்ம ஓப்பனில் பண்ணோம்னா வெறும் அப்படியே டைரெக்டாக பண்ணோம்னா அப்போ கொஞ்சம் ஆவியில் போகும். இது குக்கருங்கிறதுனால உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் வரட்டும். ஏன்னா பொன்னாங்கண்ணி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், வேகிறது கஷ்டம். அதனால் 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 விசில் வந்ததுமே அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ ஸ்டீ போனதுமே குக்கரை திறந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக சூடாறினதுமே இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்புக்கு தண்ணி வந்தாச்சு. மீதி இருக்கிற கீரையில் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்து வெடித்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாதி பாதி, அதெல்லாம் சேர்க்க போகிறோம். வரமிளகாய் சேர்த்துருங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. பூண்டு பொரியலுங்கிறதுனால கொஞ்சம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக.
இப்போ வெங்காயம் சேர்த்து லேசாக வதங்கினுமே தக்காளி சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம வந்து வடிகட்டிட்டு மிச்சம் வச்சுருக்கு இல்லையா, அந்த கீரையை வந்து இதில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கடாயை வச்சுருக்கணும், அடுப்பில் வச்சுருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுலேயே வந்து மல்லித்தூளும் கலந்துருக்கு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம். ஏன்னா இது வந்து வேகிறதுக்காக இல்லை, ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா கலந்து வரத்துக்காக மூடி வைக்க போகிறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து கொதித்து வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த எல்லாமே சேர்ந்து ருசி நல்லா கூடி இருக்கும். அதுக்காக தான். ஓரளவுக்கு தண்ணி சுண்டினதுமே கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதை நான் ஆரம்பத்தில் சொல்லலை. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வர்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். தேங்காய் சேர்த்தா மட்டும் எப்போவுமே வந்து ஒரு 2 கலந்து விட்டுட்டு உடனே வந்து ஆஃப் பண்ணிடணும். கடைசியாக தான் போடணும் தேங்காய் எப்போவுமே. இப்போ நம்மோட பொன்னாங்கண்ணி பொரியல் ரெடி. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கு இல்லையா, அந்த சூப்பில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா அருமையான பொன்னாங்கண்ணி கீரை சூப் ரெடி. இது வந்து கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. அப்பப்போ வந்து குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிட்லனாலும் சூப்பு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பொரியலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து கீரையெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், கண்ணுக்கு தெளிவாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.